பலாக்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதற்கு பலாக்காயை 1 இன்ச் அகலத்தில் வட்ட வட்டமாக தோலோடு வெட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி 3 சவுண்ட் விட வேண்டும். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பும் போட்டுவிட்டால் கற்காமல் அப்படியே இருக்கும். அதன் பின் நாம் வெளியில் எடுத்து இந்த தோலை கட் பண்ணி எடுத்து விடலாம். ஈஸியாக இருக்கும். சாஃப்டாக வெந்துவிடும். சாதம் வேகுவதற்கு முன்பே இது வெந்துவிடும். அதனால் நான் தனியாக தான் போட்டிருக்கிறேன். கையில் பிசு பிசு என்று ஒட்டும் என்பதற்காக தான் யாரும் இதை வாங்குவதில்லை. வெட்டுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதை நான் எப்போதுமே செய்வேன். இப்படி தான் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். அதன் பின் கையில் பாலித்தீன் கவர் கட்டிக்கொள்வேன். இல்லை என்றால் க்ளவுஸ் போட்டுக்கொள்ளலாம். பாலித்தீன் க்ளவுஸ் இப்போ நிறைய வருகிறது. அது கூட போட்டுக்கொள்ளலாம். ஈஸியாக கட் பண்ணலாம். வெந்து விட்டால் கையில் ஒட்டாது. அதில் கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சப்பொடியும் போட்டிருப்பதால் ஒட்டவே ஒட்டாது. செய்து பாருங்கள். கிரேவி போட்டு குருமாவாக மாற்றிவிட்டேன். தேங்காய், கசகசா, இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு அனைத்தையும் அரைத்து மிளகாய் போட்டு அரைத்து எடுத்து விட்டேன். அதே இந்த காயின் மேல் போட்டு எண்ணெய் விட்டு தாளிப்பதற்கு நான் எதுவும் போட மாட்டேன். ஏனென்றால் அரைக்கும் போதே எல்லாம் போட்டு விட்டபடியால் வெறும் எண்ணெயை வைத்து காய்ந்தவுடன் கருவேப்பிலை போட்டு இவை அரைத்தவற்றை போட்டு நன்றாக வேக வைக்கவும். கொஞ்சம் உப்பு போட வேண்டும். மஞ்சத்தூள், மல்லித்தூள் இவையும் போட்டிருக்கிறேன். மிளகாய்த்தூள். நன்றாக வெந்த பிறகு தட்டை போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைத்து விட வேண்டும். வைத்தால் அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிந்து வந்துவிடும். அதன் பின் ஆஃப் செய்து விடலாம். குருமா ரெடியாகிவிட்டது. இப்போது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு ஸ்டவ் ஆஃப் செய்து விட்டேன். நீங்கள் இந்த குருமா வகையில் எது செய்தாலும் அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டால் தனி வாசனையாக இருக்கும். இதை பலா மூசு, பலா முசுமுசுக்கை, பலா காய், பலா பிஞ்சு, சில ஊர்களில் இந்த பலாக்காயை பொடியாக வைத்திருப்பார்கள். அதற்கு பலாக்காய் பொடி என்று விற்பார்கள். பல பெயர்கள் உண்டு. கசகசாவை வெந்நீரில் ஊற வைத்து அரைத்தால் நல்ல பேஸ்ட்டாகவும் கிடைக்கும். கொஞ்சம் கிரேவி அதிகமாகவும் கிடைக்கும். சுவையான பலாக்காய் கிரேவி தயார். முதலில் பொரியலாக செய்யலாம் என்று நினைத்தேன். அப்புறம் பிளானை மாற்றிக்கொண்டேன். காய் நிறைய இருக்கிறது. பொரியலாக செய்தால் செலவாகாது. அதனால் கிரேவியாக செய்துவிட்டேன். இது சாதத்தில் பிசைந்து கொள்ளலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி அனைத்துக்கும் வைத்துக்கொள்ளலாம்.